Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இப்போ கடைசியாக வர்ற ஆள் வில்லங்கமான ஆள். அவர் என்ன சொல்ல போறாரோ வாங்க ராஜா பார்ப்போம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, டிஆர்ஓ ஐயா அவர்களே, மிக சிறப்பாக எங்களை கவனித்துக் கொள்கிற கரூர் மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்து இந்த நெருக்கடியான இடத்திலேயும் நின்று அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட சுவைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏற்கனவே பாதி கேட்க மாட்டேங்குது. மைக்காரர் எங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டது, எங்க அணி முழுக்க பொய் சொல்றாங்கன்ற அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 3 பேருமே பொய் சொல்றதுல பிஹெச்டி வாங்கின ஆளுங்க. அதுல பெரிய பிஹெச்டி முதல்ல இருக்கிறாரு, நடுவில் இருக்கிறவர் சின்ன பிஹெச்டி. நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்களை பத்தி குறைவாக பேசுவது என்பது இப்ப பெண்களுக்கு வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் போய்விட்டது. சமீபமாக இப்ப பேசிய கவிதா ஜவஹர் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அவர் சொன்னதுல ஆட்டோல எழுதி போட்டதை பார்த்தது இயல்பு, அது உண்மை. அடுத்தது ஒரு கல்லூரியில ரப்பர் செருப்பும் உண்மை. அதை பேசினா அதுக்கு மறுப்பு சொல்லணுமே தவிர இவர் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போனதை பத்தி சொல்லலைன்னு அவங்க கேட்கிறாங்க. இப்ப தலைப்பு அதுவா? இவர் பள்ளிக்கூடம் போனாரா, அட்டெண்டன்ஸ் எடுத்தாரா, மத்தியான சத்துணவு போட்டாரா, காலையில காலை உணவு போட்டாரா, இல்ல பயல்களை அவ்வப்போது கூப்பிட்டு கண்டிச்சு, அதெல்லாம் கேள்வி கிடையாது. அவர் என்ன பார்த்தாரோ அதை சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்லாம அவங்க பார்த்த ஆட்டோல ஒருத்தர் எழுதி போட்டிருக்கானா, உன்னையே மறந்தாலும் அன்னையை மறக்காதேன்னு. அதாவது டாஸ்மாக்குக்கே போனாலும், ஏன்னா அதான உன்னையே மறக்கிறது, நிதானம் இல்லாமல் போனாலும் அன்னையை மறக்காதே. ஏன் உங்களுக்கு வேற நல்ல விஷயமே கண்ணில் படலையா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா, இப்போ அந்த முன்னாடி பேசினாங்களே குறுஞானாம்பிகாவுக்கு பைக்கு ஓட்ட தெரியாதுன்னு அவர் சொன்னாரு. உடனே அவங்க கார் ஓட்டுவாங்க, அவர் கார் ஓட்டுவாங்க நான் கேட்டாரா? என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே இல்லாம நீங்க இப்ப அவங்கள கேளுங்க, உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமாமா? தெரியுமா? டிராக்டர் வரிசையா கேட்டுக்கிட்டே போ. அவங்க ஹெலிகாப்டர் பழகிக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் பழகி இருக்காங்க. அது அடிச்சு விடுறதுன்னா 1000 அடிச்சு விடலாம்ல. இப்ப எனக்கு கூட தான் தெரியும் எல்லா வண்டியும் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிக்கலாம்ல. குடும்பத்துல இந்த ஊரு இந்த ஆழ்த்தூட கிணறு போடுற ஊரு தானே. நிறைய இந்த டீப் வெல் போடுறதுல நிறைய லாரிகள் இந்த ஊர்ல இருக்கும். கரூர்ல எங்க தண்ணி இல்லையோ அங்கெல்லாம் டீப் வெல் போடுறதுக்கு இங்க இருந்து தான் போவாங்க, கரூர்காரங்க தான் போவாங்க. அதுல வேலை செய்யறவங்க அது 2வது தெருவில் அது இருக்குன்னா இந்த தெருவில் தூங்க முடியாது அந்த சத்தம். ஆனா அதுல வேலை செய்யற ஆண்கள் இருக்காங்களே, அவன் அதுல அங்கன ஓரமா உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவ்வளவு சத்தத்துக்கு இடையேயும் அவன் எவ்வளவு அலுப்பு இருந்தா அதுல தூங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு அலுப்பு இருந்தா அதுல தூங்குவான். அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாம அவன் பிள்ளைகளுக்காக பாடுபடுறான். நீங்க நோகாம வீட்டுல உட்காந்து ஆண்களை பத்தி கேவலமா பேசுறீங்க. அதுல வீட்டுல நடக்கிற எதுவுமே அப்பாவுக்கு தெரியாதான். ஆமா, அவனுக்கு காது கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, பேச வராது, ஒண்ணுமே தெரியாம தானங்க நம்ம திரியிறோம். உங்க வீட்டுல நடக்கிற எதுவுமே தெரியாது இல்ல. வீட்டுக்கு வர்றீங்க, சோறே ஆக்கலைன்னு வைங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சோறு சாப்பிடணும் கூட தெரியாது. அந்த அம்மா ஊட்டினா தான் நீங்க சாப்பிடுவீங்க. ஏமா இப்படி அநியாயம் பண்றீங்க? அதுல இந்த ஒரு விஷயங்க,
பிரக்ஞானந்தாவை பத்தி சொன்னாங்கல்ல. இப்போ சமீபத்துல பிரக்ஞானந்தா கொடுத்த பேட்டி யாராவது பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உன்னோட ஆசை என்னன்னு கேட்குறாங்க. எங்க அப்பாவை ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்றதா என்னோட ஆசை. இவங்க அம்மா தியாகம் பண்ணுகிறார்கள். அம்மா ஊர் சுத்தி வெளிநாட்டுக்கு பிள்ளைகளோட போறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பையன் தகப்பனின் ஜீன்ஸ்ல வர்றானா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த பிள்ளைக்கு பிறவியிலேயே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா சில அறிவுகள் இருக்குன்னா அவங்க அப்பாவுடைய ஜீன்ஸ்ல அது இருந்திருக்கணும். சைல்டு ப்ராடிஜின்றது ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்பா அதுக்கு உதவி இருக்கணும். அவங்க அப்பா உதவி இல்லாம அந்த பிள்ளை இந்த மாதிரி வந்திருக்கவே முடியாது. 2 பிள்ளைகள் வந்திருக்குன்னா இளமையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு உலக ஞானம் வந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஸ்கில் வந்திருக்குன்னா அப்பாவுடைய பங்கு இருக்கா இல்லையா? சும்மா அம்மா தான் கூட்டு போனாங்க. அப்பா கஷ்டப்பட்டு உழைத்ததால் அந்த குடும்பம் வாழ்ந்தது. அதனாலதான் அந்த பையன் எங்க அப்பாவை ஒரு தடவையாவது வெளிநாட்டு கூட்டு போறோம்னு கேட்கிறான்னா, தகப்பனை பத்தி சாதாரணமா பேசாதீங்க. கரூர்ல எது வேணாலும் பேசிடுறது. இந்த 2.25 லட்சம் ஏதோ வாங்கினாங்க. அது எப்படி ஒரு தகப்பனுக்கு தெரியாமல் போனது? ஏமா நாங்க தினம் கொடுக்கிற பணத்துக்கு என்னைக்காவது கணக்கு கொடுத்துருக்கீங்களாமா? கணக்கு தான் நம்மளால கேட்க முடியுமா? உலக மகா பிராடுத்தனம். அந்த வீட்டுல கஞ்சி குடிக்க முடியுமா? நம்ம நீங்க எவ்வளவு ரூபா கொடுங்க, அடுத்த நாள் அப்புறம் என்னதாவது கொடுத்துட்டு போங்க. ஏமா நேத்து கொடுத்தது அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. பயலுக்கு சிரிப்பாங்க, கமுக்கமா சிரிப்பான். அவனுக்கு தெரியுது எங்கெங்க போயிருக்குன்னு. 2.25 லட்சம் ஒரே நாள்ல எடுத்தது நான் நினைக்கிறீங்க உருவுனது. அப்பப்ப 2000, 3000, 10,000 உருவுனது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அப்பாவின் கண்டிப்பு திருத்தாது, அம்மாவின் கண்ணீர் தான் திருத்தும் சென்டிமெண்டா பேசினாங்க. இப்பெல்லாம் பிள்ளைகள்கிட்ட போய் அழுதீங்கன்னா அம்மா என்னம்மா சீரியல் பார்க்காமலே அழுகிறேன்றான். வழக்கமா நீ சீரியல் பார்த்தானம்மா அழுவ, இப்ப என்னைய பார்த்து ஏன் அழுகிற? நான் என்ன சீரியலா அப்படின்னு. சாப்பிடுறதானே சீரியல். என்னமோ சொல்றாங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, காமராஜருடைய தாயார் கடைசி வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணலன்னு வருத்தப்பட்டாங்களா இல்லையா? உண்மையை பேசணும். யாரெல்லாம் சென்னையிலிருந்து வந்தா, குறிப்பா வி.கே. ராமசாமி வரும்போதெல்லாம் அவங்க சொல்லி அனுப்புவாங்களே, என் மகனை பார்த்துக்கப்பா, அவனை எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ண வை. இதுதாங்க நடந்தது. சும்மா நம்ம காலத்துக்கு அப்புறம் மாற்றி பேசக்கூடாது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, எங்கேயோ ஒரு ஜார்க்கண்ட் இல்லையா, அவங்க வழக்கமாக ஜார்க்கண்ட், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், நைஜீரியா, உகாண்டா, அதாண்டா இதாண்டா இப்படியெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அங்க இருக்கிற ஒரு தாய் எத்தனை பேரை, இப்ப புலவரையா சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஓட்டுநர், பல வருஷமா ஓட்டுறாரு, கார் ஓட்டுநரா இருக்கிறார். சென்னையில இருந்து இவரை பத்திரமா கூட்டிட்டு போறவர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவர் வேலை பார்த்து அவர் 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு ஃபாரின்ல உட்கார வச்சிருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொன்னார், அவர் பேர் மணி. நான் ஜார்க்கண்டுக்கெல்லாம் போகலம்மா, இங்க கரூர்ல இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. 2 பிள்ளைகளையும் வெளிநாட்டில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா யாராலும் முடியுமா? கஷ்டப்படுறது தகப்பனாலையும் முடியும். சும்மா ஜார்க்கண்ட்ல இருக்காரு, திரி மெழுகு. அந்த அம்மா முதல்ல பேசினாங்களே, அடேங்கப்பா, வருமானத்துக்கு மீறி செல்வாங்கி தருவது தகப்பனார். நிஜமாவா? நீங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களா, சும்மா கூட்டத்துக்கு கை தட்டுறதுல அப்புறம் வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது யார்? இதுக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க அப்புறம் வீட்டுக்கு போனேன்னு உங்களுக்கு தூக்கம் வராது. நம்ம ஒரு பொது இடத்துல போய் சொல்லிட்டோமே, அதாவது கண்ணீர் விடுகிற தாயா இருந்தா தூக்கம் வராது. இப்போ வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஒரு செய்தி சமீபத்தில் வந்தது. வடநாட்டில், அதே வடநாடு தான்மா, உங்க ஜார்க்கண்ட். பூ கட்டுகிற ஒரு தாய், பூ கட்டி கோயில் வாசல்ல விற்கிற ஒரு தாய் ஐபோன் வாங்குற கடைக்கு வந்தாங்க பையனை கூட்டிட்டு. அந்த ஐபோன் நெருக்கி 1 லட்சம் ரூபாய். அது என் மகன் ரொம்ப விரும்புறான்னு வாங்கி கொடுத்தாங்க. அதை பத்தி செய்திகள் நிறைய, விமர்சனங்கள் வந்தது, கமெண்ட்ஸ் வந்தது. பல பேர் சொன்னாங்க, உன் குடும்ப நிலைமை என்ன? தினசரி பூ கட்டி தான் நீ குடும்பம் நடத்துற,
நீ உன் பிள்ளைக்காக இவ்வளவு காஸ்ட்லியா செலவழிக்கலாமா, நீ ஒரு நல்ல தாயான்னு நிறைய பேர் போட்டுருந்தான். தகப்பனால அப்படி செய்ய முடியாது, அவன் தான் கடை வாங்குறான், அவனுக்கு தெரியும். பிள்ளைகள் மீது அன்பை செலுத்துவதன் மூலம் செல்லம் கொடுக்கிறது அம்மாக்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறாங்கன்றது உண்மையா இல்லையா? அப்புறம் இன்னொன்னு சார், அப்பாக்கள் ரோல் மாடலா இருந்து கெடுக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் பேர் குடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தவறான வேலைகளுக்கு போறாங்க. ஆனா உங்ககிட்ட நேர்மையா கேட்கிறேன், இந்த ஊர்ல எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் தவறான இடத்துக்கு போறாங்களா? எல்லாரும் ரம்மி சர்க்கிள் விளையாடுறானா? இல்ல இல்ல, அவ கண்ணீர் விட்டு உழைக்கிறான். கரூர் மாதிரி ஊர்ல வந்து ஒவ்வொரு நேரத்தையும் காசாக்குகிற ஒரு ஊர் இது. தமிழக வரலாற்றுல கரூர் சைலண்டா எவ்வளவு புரட்சி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? இப்ப பைய வாங்கியிருக்கீங்களே, அதுல இருக்கிறது எத்தனை ஆண்களின் உழைப்பு தெரியுமா? இந்த மாதிரி விதவிதமான பொருட்கள் இங்க இருந்து கிடைக்குது. நிஜமா சொல்றேன், நான் நிறைய புத்தக கண்காட்சி பார்த்திருக்கோம். இவ்வளவு அழகான ஒரு பை போட்டு கொடுத்தது மறைச்சு வச்சுட்டாங்க பாரு. கரூர் புத்தக திருவிழான்னு அது கரூருடைய விசேஷங்கள்ல ஒன்று இல்ல, ரொம்ப விசேஷமானது. அப்புறம் இன்னொன்று ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போறது ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த பெண்கள் தாங்க அதிகம் போவாங்க. அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டு அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போறேனே, எனக்கு ஒரு 2 சாரி வாங்கி தரீங்களா? இதெல்லாம் முன்னாடி காலம். சாரி வாங்கி தர்றீங்களா? அது முன்னாடி காலம். இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது வந்து வீட்டில் பொத்து பொத்துன்னு விழுந்து அதை திரும்பி ரீபேக் பண்ணி நம்ம அனுப்பி, ஏன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது அழகா தெரியும், வீட்டுக்கு வந்த பிறகு கேவலமா இருக்கும். அதாவது மேக்கப் கலைத்த மணப்பெண் மாதிரி இருக்கும். அது இதை திருப்பி அனுப்பி விட்டு இவ்வளவும் பண்றது யாரு? தயவு செய்து சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்பாவின் குறைகளை அப்படியே ஏதாவது 1-2 இருந்தா பிள்ளைகள் முன்னாடி சொல்லுகிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுபவரா? இந்த கேள்வியை நீங்க எல்லாரும் கேட்டுக்கங்க. அப்பாவிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தனக்கும் தன் கணவனுக்குமான நெருக்கடிகளை பிரச்சனைகளை பிள்ளைகள் முன்னால் போட்டு உடைக்கிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுறவங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தகப்பன் தான் உலகம் சுற்றி வருபவன். உங்களால போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்க முடியுமா? அப்பா துணை இல்லாம ஒரு அட்மிஷன் போக முடியுமா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல போய் நிக்க முடியுமா? தந்தை என்கிறவன் தான் உலகிற்கு நம்மை தந்தவன். அப்பாவுடைய ஜீன்ஸ்ல தான் அது இருக்கு. யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், இன்னைக்கு இளைஞர்களின் ஹார்ட் த்ராப். இளையராஜா என்கிற இசை மேதை இல்லை என்றால் இப்படி ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது. இளையராஜான்றவர் தான், அவருடைய ஜீன்ஸ்ல வந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருக்கு. ஆண்கள் தான் நேரடி அவனுக்கு சொல்ல தெரியாது, அதான் பிரச்சனை. கண்ணீர் விட தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அவர்கள் காட்டுகிற அன்பும் அக்கறையும் இருக்கிறதே, அதுதான் பிள்ளைகளுக்காக தன்னை உருக்கி கொண்டு உழைப்பது. ஒரு நாளும் சுயநலம் இல்லாமல், அம்மா சொல்லி காட்டுகிற அளவு சொல்லி காட்டாமல் சைலண்டாக இயங்குபவர்கள் தகப்பன்மார்தான். அவங்க தான் ஒழுக்கத்தின் அடையாளம், அவங்க தான் ஞானத்தின் அடையாளம், அவங்க தான் உயர்வின் அடையாளம். அம்மா உடலை வளர்க்கிறார், அப்பா அவன் உயர்வை தீர்மானிக்கிறார் என்று சொல்லி மிகவும் இனிமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக வாங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி. கருப்பு தங்கத்திற்கு பெயர் பெற்ற கரூர் மாநகரத்தில் அறிவு திருவிழாவாக புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வரும்
மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த சான்றோர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கும் எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களே, அருமையான சுவைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளையின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணம் தந்தையே அப்படின்னு எனக்கு முன்னால என் அன்பு சகோதரர் ராஜா அண்ணன் பேசிட்டு போனார். அவர் பேசும்போது அவர் நிறைவாக முடிக்கும் போது ஒன்னு சொன்னார். என்ன சொல்கிறார்? இளையராஜாவினுடைய அந்த ஆற்றல் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவை உருவாக்கியது, அப்பா தானே உருவாக்குனாருங்கிறார். ஆனால் இளையராஜா என்ன பேட்டி கொடுக்கிறார் தெரியுமா? நான் இப்படி இசைஞானியாக வருவதற்கு என் தாய் சின்ன தாயின் தாலாட்டும் வயல்வெளிகளில் அவள் பாடிய பாட்டும் தான் காரணம் என்று அவர் தந்தை சொல்கிறார் என்றால் அந்த உயர்வு அங்க இருந்து வந்திருக்குல்ல, நாங்க அப்படி சொல்லுவோம்ல. அதுல அண்ணன் என்ன சொல்றாரு? நாங்க தினம் கொடுக்கிற காசுக்கு நீங்க கணக்கு கொடுக்கறீங்களான்னு கேட்கிறாரு. அப்படியே பஞ்சப்படி பதினப்படி கொடுத்து தள்ளிட்டீங்க லட்சக்கணக்கில். வாய்க்கு வயிற்றுக்கும் பத்தாம கொடுக்கிறது தானே ஆண்களோட வேலை. அதுக்குள்ள நாங்க கட்டுப்பாடாக குடும்பம் நடத்தி சேமிச்சு வச்சிருக்கோம்னா பெண்களை பெருமையா பாருங்கய்யா. அதுல தியாகம் பண்றாங்களாம், ஆண்கள் எல்லாம் தியாகம் செய்கிறார்கள். எப்ப ஒரு போர்வெல் போடுற அந்த லாரியோட சத்தத்துக்கு பக்கத்துல படுத்து ஒருத்தன் தூங்குறான்னா அவன் எவ்வளவு அலுப்பா இருக்கணும், அவனுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும்னு சொன்னார். அது என்னைக்காவது வேலை இருக்கிற அன்னைக்கு அந்த போர்வெல் சத்தத்தோட தூங்குறாருன்னு வைங்க. ஆனா பெண்கள் தினம் தினம் அப்பா விடுற கொரட்டைய தாங்கி கொண்டு தூங்கிக்கிட்டு இருக்கமே, அந்த தியாகத்தை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? கொரட்டைய விடுறது இல்லையா? அதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறோம்னா அந்த பெண்களை பற்றி யோசிச்சு பாருங்கய்யா. அதுல ராஜ்குமார், அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் பேசுறாரு. எப்படியா? பெண்கள் வயிற்றில் தான் 10 மாதம் சுமந்தீர்கள், அதன் பிறகு மனதிலும் தோளிலும் சுமந்தது அப்பா. நாங்க அப்புறம் மறந்துருவோமாக்கும் இல்ல என்னன்னு கேக்குறேன். மனசுலையும் தோளிலும் சுமப்பது அப்பான்னு சொல்றாரு. பெண்கள் என்ன அதோட விட்டுட்டு போயிருவாங்களா? பிள்ளைய பெத்து போட்டதோட ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க ஐயா. ரொம்ப அழகா பேசுறார். அம்மா அப்பாடாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு அதாயா அர்த்தம். முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போகும்போது கையிலயோ கால்லயோ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வாயில என்ன வரும் தெரியுமா? அம்மான்னு தான் கத்துவோம். முதல்ல அம்மான்னு தான் கத்துறோம். ஏன் தெரியுமா? அது ஒரு உளவியல். ஏதாவது ஒரு அடிபட்டு கால்ல கல்லு தட்டி ரத்தம் வந்துச்சுன்னா அம்மான்னு ஏன் கத்துறோம்? ஏனென்றால் என்னை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு பெரிய வலியை என் தாய் தாங்கி கொண்டு என்னை பெற்றெடுத்தாலோ தெரியலையே, என்னால இந்த சின்ன வலியை தாங்க முடியவில்லையே என்றுதான் அம்மான்னு எல்லாரும் கத்துறது. ஆனா அந்த வலி சரியான போன பிறகு சொல்லுவோம் அப்பாடா. ஏன்னா அந்த உலகத்துல வலியே இல்லாம இருக்கிற ஒரு ஜீவன் அது அப்பா தான். அதனாலதான் அப்பாடான்னு அங்க வருது. இவர் அப்படி மாத்தி மாத்தி பேசுறது ரொம்ப அழகா. என்னமா புலவர் பேசுறார் ரொம்ப அழகா. இலக்கியத்திலிருந்து சொன்னார். ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புலவர் தெளிவா தானையா சொல்லி வச்சிருக்காங்க சங்க காலத்துல. எப்படி எப்படி சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லும் போது ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முடித்து களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அப்படிதானா? யார் யாருக்கு என்னென்ன கடன் கடமைன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கடன் 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 வந்தது. ஆனா அம்மாவுக்கு மட்டும் எப்படி சொன்னாரு? ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்து கொடுக்கிறது என்னோட முதல் கடன். ஆனா அப்பா சான்றோன் ஆக்காவிட்டாலும் நாங்க அவனை சான்றோன் ஆக்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் தலை கடன் பெற்றெடுக்கிறதுன்னு சொன்னாருன்னா அது என்னங்கிறத யோசிங்க. அப்படியே சங்க இலக்கியத்தை பத்தி எல்லாம் நம்ம புலவரையா ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படியா? அப்படி சங்க இலக்கியத்துல செவிலியோட கூற்று இருக்கும், நற்றாயினுடைய கூற்று இருக்கும், அவங்க பேசினது இருக்கும். சங்க இலக்கியத்துல எந்த இடத்துலயும் அப்பா பேசினதா ஒரு இடம் கூட கிடையாது. அப்படி இருக்கு இலக்கியத்துலன்னா பிள்ளைகளின் உயர்வுக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் அம்மா தான் காரணங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களை சில விஷயங்கள், தாய் அன்பு இருக்கிறதே அது நிபந்தனையற்ற அன்பு.
தாயின் அன்பு என்பது நிபந்தனையற்ற அன்பு. வளர்ந்து பெரிய ஆளாக ஆன பிறகு பையன் தன்னுடைய கடமையை செய்ய மறந்தா கூட என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய உயர்வான உள்ளம் தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்களேன், பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவா தாய். பிள்ளைய தாளாட்டும் போதும் அவன் இடுப்புல வச்சு கொஞ்சும் போதும் பிள்ளை அப்படி இருக்கும் தேவாங்க மாதிரி. ஆனா அந்த பிள்ளைய கொஞ்சுவா. இது நாம் பெத்த தங்க ரதம், இடுப்பில் உள்ள நந்தவனம் அப்படின்னு அழகாக பாராட்டுவது அம்மா. தாளாட்டும் போதும் அப்படியே ராசா என் செல்வம்னு கொஞ்சுவா. ஆனா அப்பாவுக்கு தாளாட்டவே கிடையாது. ஒரே ஒரு தாளாட்டு பாட்டு கண்ணதாசன் எழுதினார். எப்படி அப்பா தாளாட்டுறாரு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, அதோட அவன் தொலைஞ்சான். இப்படித்தானே நீங்க எழுதுவீங்க நடுவர் அவர்களே? அவர் என்னமா செய்வாரு, எழுதி கொடுத்தது தானே பாடுவாரு. அது அப்பாவுக்கு பையனுக்கு அப்படித்தானே வந்து சேருது, அப்பா பையனுக்கு. நடுவர் அவர்களே, அண்ணன் கேட்டாங்க, அம்மா எங்கேயாவது போய் பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கிருவீங்களா, ஸ்கூல்ல வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருவீங்களான்னு. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பல தந்தைகள் வெளி ஊர்ல வெளிநாட்டுல இருக்கும் போது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வளர்த்து வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் அம்மாவா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அப்பா தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுலயே அப்பா தவறி போனால் கூட அம்மா நினைப்பா, ஏன் பிள்ளைக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே உருக்கி அவனை வளர்த்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்று தலை தூக்குகின்ற அளவுக்கு பிள்ளையை சிங்கிள் பேரண்டாக வளர்க்கக்கூடியவ அம்மா. ஆனா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில பிள்ளைய பெத்துட்டு அம்மா போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், தவறிட்டான்னு வைங்க, அப்பா என்ன செய்வாரு, என் பிள்ளைக்காக நான் வளர்க்கிறேன்னா சொல்லுவாரு, ஆஹா என் பிள்ளைய வளர்க்க எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பாரு. அப்படி ஒரு பெண் வந்தால் தான் பிள்ளையை வளர்க்க முடியும்னு நினைக்கிறது அப்பா. கஞ்சி காய்ச்சணும்லம்மா, கஞ்சி காய்ச்சதுக்காக ஆள் வேணும்ல. அது நீங்களா சமைக்கலாமே, ஏன் முடியாது? நடுவர் அவர்களே அழகா சொல்றாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் வளர்ந்து உயர்ந்த பிறகு முன்னேறிய பிறகு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குவான் தெரியுமா நம்ம பையன். வாங்கின பையங்கள்ல இந்த ரசிகர்களை பார்த்து கேட்போம், வாங்குற பையன் முதல் மாச சம்பளத்துல அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வரணும்னு வரான்னா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? எல்லா பசங்களும் எங்க அம்மாவுக்கு முதல் மாச சம்பளத்துல சேலை வாங்கணும், எங்க அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கணும்னு வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் தாயினுடைய தியாகத்தை பற்றி நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன், அதனால முதல்ல அவளுக்கு தான் பரிசு கொடுக்கணும் நினைக்கிறது தான் பிள்ளைகளின் உள்ளம் என்றால், தாய் தான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறாள்ங்கிறத மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, தாய் என்பவள் பிள்ளைகளை பற்றிய ஒரு தகவல் களஞ்சியம், ஒரு தகவல் களஞ்சியம். பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்தில் அவன் என்ன மூடுல இருப்பான், எந்த பாடம் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், அவன் மனநிலை என்ன என்று பிள்ளைகளை பத்தி அத்தனை டேட்டாவும் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் முழுமையாக தெரியும். என்றால் யாருக்கு முழுசா தெரியுமோ அவங்க தான் உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியும்ங்கிறத மறந்துடாதீங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவரு சின்ன வயசுல அப்பாவை இழந்த பிறகு படிப்பை விட இசை ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்த போது அவங்க அம்மா கரிமா பேகம் அவரை இசை கற்றுக்கொள்வதற்கு முழுமையாக ஒப்படைச்சாங்க. அதனால் தான் ஆஸ்கார் அவார்டு வாங்கியவுடன் அவர் சொன்னாரு, எனக்கு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்த என் தாய் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று ஏஆர் ரஹ்மான் சொல்லி சொன்னார். எனக்கு இசை கருவிகள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அப்ப வீட்டுல பணம் இல்ல, ஆனா அம்மா அவளோட மகளுக்காக சேர்த்து வைத்த, திருமணத்துக்காக சேர்த்து வைத்த நகை அத்தனையும் பிள்ளைக்காக கொடுத்து இவன் உயர்வாக வருவான் என்று நம்பி கொடுத்ததால் தான் நான் இந்த விருதை பெற முடிந்தது என்று சொல்கிறார். என்றால் பிள்ளைகள் மேல் முழு நம்பிக்கை வைத்து வளர்த்தெடுக்க கூடியவர்கள் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, அப்பா வளர்ப்பாரு, ஆனா பிள்ளைக்கு முடியாம இருக்கும் போதோ இல்ல பிள்ளைகள் ஒரு மாற்றுத்திறன் உடையவர்களாக இருந்தாலோ அப்பா அவ்வளவு பொறுமையாக கூட இருந்து வளர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? உடல் நலம் இல்லாம இருக்கும் போதோ மாற்றுத்திறனுடைய குழந்தைகள், மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் என்றால் ரொம்ப பொறுமையா பிள்ளைகளோடயே இருந்து அவங்களை முன்னேறுவதற்கு அப்பா வாழ முடியாது. ஆனா தாய் செய்வா முழுமையும். என் பிள்ளையே உலகம் என்று அந்த பிள்ளைகளை உயர்த்துபவள் தாய். நம்முடைய எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவருடைய சிறு வயதில் உடல்நல குறைவு ஏற்பட்டு நடக்க முடியாம படுக்கையில் இருந்த போது அவர் தாய் பக்கத்துல உட்கார்ந்து
புதுமை பித்தன் கதைகளை எல்லாம் வாசிச்சு காட்டினாங்களாம். அப்படி வாசித்து காட்டியதுதான் பின்னால் ஒரு எழுத்தாளராக நான் வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்கிறார் என்றால், அப்படி பிள்ளைகளின் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக பெண்கள் தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். ஒருவர் சொன்னார், என் உலகமே அம்மாதான், என் தாய் தான் எனக்கு பஞ்சபூதமாகவும் இருக்கிறாள். நீ என் நிலம் என்னை தாங்கியதால், நீ என் நீர் நான் உன்னை பருகியதால், நீ என் காற்று உன் மூலம் நான் சுவாசித்ததால், நீ என் ஒளி என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்ததால், நீ என் வானம் என்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பதால் என்று ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும் என்றால், ஒரு பிள்ளையின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும் காரணமாக இருக்கக்கூடியவர் தந்தையை விட தாயே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.